பாடலாக ஒரு பழைய பாடல், துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி, சேர்ந்து பாடுவோம்.
ஜீவனோடு இருப்பவர், நமக்கு ஜீவனை கொடுத்தவர். ஆமென். இந்த வருடத்திலும் ஒவ்வொரு நாளிலும் புது புது பலனை தந்து ஜீவனை நம்மளுக்கு தந்திருக்கிறார். சேர்ந்து சொல்லுமா, காலை மாலை எப்பொழுதும் துதி துதி, எந்த காலத்திலும் நேரத்திலும் துதி துதி. காலை மாலை எப்பொழுதும் துதி துதி, எந்த காலத்திலும் நேரத்திலும் துதி துதி. ஜீவனை கொடுத்தவரை துதி துதி, என்றும் ஜீவனோடு இருப்பவரை துதி துதி. ஜீவனை கொடுத்தவரை துதி துதி, என்றும் ஜீவனோடு இருப்பவரை துதி துதி. இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்லமைப்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்லமைப்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ. துதி 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 இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. ஹalleluya. அப்படி தொடர்ந்து எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்திலே நன்றி சொல்லி, எங்களை நடத்தி வந்தீரே நன்றி, நீர் செய்த நன்மைகளை மறவேன் என்று சொல்லி பாடுவோமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். சேர்ந்து பாடுவோம்.
மாத்திரம் மரண பள்ளத்தாக்கில் நான் இருந்த போது என்னை பாதுகாத்தார், மீண்டும் ஜீவனை கொடுத்து வாழ வைத்திருக்கிறார். போன வாரம் இம்மானுவேல் மாமா சாட்சி சொன்னாங்க பாருங்க, கீழே விழுறது என்ன சின்ன சும்மா தானே கீழே விழுந்தாங்க பைக்ல இருந்து, ஆனா விழுந்தாதான் தெரியும் அப்படிதானே. ஒரு சின்ன அடிபட்டா கூட அவ்வளோ அவ்வளோ பெயின் நம்மளுக்கு தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு நாளிலும் எந்த ஆபத்து நேரிட்டாலும் அவைகள் மத்தியிலே மரண பள்ளத்தாக்கிலே நான் நடக்கும் போது ஜீவனை மீண்டும் கொடுத்து என்னை வாழ வைத்திருக்கிறார். இந்த வரிகள் உண்மை என்று சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் காலாண்டு அரையாண்டு முழுவாண்டு நடக்கும் அப்படிதானே. காலாண்டு நடக்கும் போது திரும்ப அரையாண்டு வரும்போது காலாண்டு போர்ஷனை விட்டுருவாங்களா? என்ன பண்ணுவாங்க? சேர்த்துட்டே தான் வருவாங்க. அரையாண்டுக்கு காலாண்டு போர்ஷனும் சேர்த்து வரும், முழுவாண்டுக்கு முழு புக்கு கவர் டு கவர்னு சொல்லுவாங்க, மொத்தமும் வரும். அப்படிதான் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வாரம் அல்லாமல் இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? 35 வயசு, 40 வயசு, 60 வயசு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வருடமாய் ஆட் ஆன் பண்ணிட்டே ஒவ்வொரு நன்மைகளாய் கூட்டிக் கொண்டே வந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம நன்மை சொல்லணும்னா முழுவாண்டு பரீட்சைக்கு படுக்கிற மாதிரி என்னுடைய ஆயுள் முழுவதற்கும் சேர்த்து நான் நன்மை சொல்லிக்கொண்டே வரேன். நான் அவர் செய்கிற நன்மை பகுதியாய் என்னுடைய காலத்துக்கு தகுந்த இருந்தாலும் நான் அவருக்கு ஏறிருக்கிற நன்றி ஆட் ஆன் பண்ணிட்டே வரணும். இந்த வருடத்தில் மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, போன வருடத்தில் ஜீவனை கொடுத்தீங்களே, அதுக்கு முந்தின வருடத்தில் ஜீவனை கொடுத்தீங்களே, நன்றி. ஒவ்வொரு வருடமாய் ஒவ்வொரு மாதமாய் வாரமாய் நன்றி சொல்லிட்டே வரும். சேர்ந்து சொல்லுவோமா? எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே. இந்த வருடத்துக்கான நன்றி மாத்திரமல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்காக எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ நன்மைகள்,
வருடத்தின் முடிவிலே, இந்த மாதத்தின் முடிவிலே எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி சொல்கிறோம். நாள்தோறும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இந்த மாத துவக்கத்திலே சொன்னது போலவே நன்றி செலுத்துவதின் மாதமாய் இருக்கட்டும், வாரமாய் இருக்கட்டும். துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரை எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே. சேர்ந்து பாடுவோமே. நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியுடன் பாடு மனமே. துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரை எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியுடன் பாடு மனமே. துதி துதி என் மனமே. அன்னையை போலவா என்னை அரவணைத்து ஆற்றிடுவார். அன்னையை போலவா என்னை அரவணைத்து ஆற்றிடுவார். அவர் அன்புள்ள மார்பதனில் நான் இன்பமாக இளைப்பாறுவேன். நான் இன்பமாக இளைப்பாறுவேன். அவர் அன்புள்ள மார்பதனில் நான் இன்பமாக இளைப்பாறுவேன். நான் இன்பமாக இளைப்பாறுவேன். துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரை எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியுடன் பாடு மனமே. துதி துதி என் மனமே. கஷ்டங்கள் வந்திடவே நல்ல கர்த்தராம் துணையவரே. கஷ்டங்கள் வந்திடவே நல்ல கர்த்தராம் துணையவரே. துஷ்ட எதிரிகள் நடுவில் அவர் நல்ல பந்திதனை ஆயத்தம் செய்வார். நல்ல பந்திதனை ஆயத்தம் செய்வார். துஷ்ட எதிரிகள் நடுவில் அவர் நல்ல பந்திதனை ஆயத்தம் செய்வார். நல்ல பந்திதனை ஆயத்தம் செய்வார். துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரே எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியுடன் பாடு மனமே. துதி துதி என் மனமே. பாரங்கள் அமிட்டினாலும் தீரவியாதியால் கலங்கினாலும், பாரங்கள் அமிட்டினாலும் தீரவியாதியால் கலங்கினாலும் அவர் காயத்தின் தழும்புகளால் எல்லா வியாதிதனை விலக்கிடுவார்.
கஷ்டங்கள் வந்திடவே, கஷ்டங்கள் வந்திடவே நல்ல கர்த்தராம் துணையவரே. கஷ்டங்கள் நல்ல கர்த்தராம் துணையவரே. துஷ்ட எதிரிகள் நாடுவிடவர் நல்ல பந்திதானை ஆயத்தம் செய்வார். நல்ல பந்திதானை ஆயத்தம் செய்வார். துஷ்ட எதிரிகள் நாடுவிடவர் நல்ல பந்திதானை ஆயத்தம் செய்வார். நல்ல பந்திதானை துஷ்ட எதிரிகள் நாடுவிடவர் நல்ல பந்திதானை ஆயத்தம் செய்வார். நல்ல துஷ்ட எதிரிகள் நடுவில் நல்ல பந்திதானை ஆயத்தம் செய்வார். துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரே. எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே. அல்லேலூயா அல்லேலூயா நன்றியுடன் பாடும் மனமே. கஷ்டங்கள் வந்திடவே நல்ல கர்த்தராம் துணையவரே. கஷ்டங்கள் வந்திடவே கஷ்டங்கள் வந்திடவே கஷ்டங்கள் வந்திடவே நல்ல கர்த்தராம் துணையவரே. துஷ்ட எதிரிகள் நாடுவிடவர் நல்ல பந்திதானை ஆயத்தம் செய்வார். நல்ல பந்திதானை ஆயத்தம் செய்வார். துஷ்ட எதிரிகள் நாடுவிடவர் நல்ல பந்திதானை ஆயத்தம் செய்வார். துஷ்ட எதிரிகள் துஷ்ட எதிரிகள் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் வந்தது நிமித்தம், கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது நிமித்தம் எதிரிகள் உங்களுக்கு இருப்பார்களானால் அவர்கள் முன்பாக பந்திதனை ஆயத்தம் செய்வார். உங்கள் பிள்ளைகள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் குடும்பத்தின் பாத்திரம் நிரம்பி வழியும். நல்ல பந்திதனை ஆயத்தம் செய்வார். நல்ல பந்திதனை ஆயத்தம் செய்வார். துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரே. எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா நன்றி. துதி துதி என் மனமே, துதி துதி. ஓ praise you. எல்லா நாட்களும் செய்திடும் அல்லேலூயா நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா நன்றியுடன் பாடு மனமே. கரங்களை உயர்த்தி நன்றியுடன் பாடு. ரெண்டு கையில் மீது சொல்லுவோமா? நன்றியுடன் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நன்றியுடன் பாடும. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்மை செய்தவருக்கு தாவீது ராஜாவின் நாட்களிலே உடன்படிக்கை பெட்டி, அதாவது கடவுள் மாதிரி அதை பார்த்தார்கள். அது வந்ததுன்னா கடவுள் நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி. பிரசன்னம் கடவுள் அல்ல, தேவனுடைய பிரசன்னம் நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி அதை மாதிரி உணர்ந்தார்கள். அப்போது தாவீது வராரு, அந்த இடத்துக்கு வருது. தாவீதுக்கு முன்னதாக அந்த பெட்டி வரும்பொழுது அவரால் அவர் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. பைத்தியத்தை போல ஆடுறாரு ரோட்டில் நின்றுட்டு. ஏன்னா பிரசன்னம் எனக்கு வந்திருக்கிறது, எனக்கு முன்பாதாக வந்திருக்கிறது. என்னுடைய குடும்பத்தை என்னை பாதுகாக்கிற பிரசனம், என்னை பராமரிக்கிற அவருக்கு தெரியும். அந்த பிரசனம் தான் எல்லாமே தெரியும். ஆனால் அந்த பிரசனம் சீசனுக்கு வருகிறது அல்லாமல் நம்ம கூடவே என்னாலும் இருக்கிறது. ஆமென். கூடவே இருக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பிரசனம். அந்த தாவீது அப்படி சீசனுக்கு வர அப்போ
ஒரு தடவை வந்த பிரசனத்திற்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ அவர் சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருப்பானால் எனக்கு கூடவே இருந்து என்னை வழிநடத்துகிற பிரசனத்துக்கு முன்பதாக நான் எவ்வளவாய் பாடி, எவ்வளவாய் ஆடி, எவ்வளவாய் துதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். சேர்ந்து பாடப்போகிறோம். கர்த்தர் ஆவியை என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன், 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 தாவீதை போல் பாடுவேன். ஆவியினில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். ஆவியினில் எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி பாட முடியுமோ பாடுவீங்களா? கர்த்தர் ஆவியினில் அசைவாடிட
எவ்வளவு சத்தமாய் பலமோடு பாட முடியும். உங்களுடைய சத்தம் எழும்பட்டுமே. உங்களுடைய சத்தம் இன்னும் அதிகமாய் தந்தவருக்கு முழு பலத்தோடு பாடுவோமா? துதிப்பே சிறு பிள்ளைகள் தொடங்கி பின்னால் இருக்கிறவர்கள் மட்டுமாக கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? துதிப்பே. சூழ்நிலையை மறந்து உம்மை துதிக்கிறேன், உம்மை உயர்த்துகிறேன். துதிப்பேன் 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 தாவீதைப் போல் துதிப்பேன் துதிப்பேன். தட்டி எவ்வளவு பலமாக தட்ட முடியும்? எத்தனை பேர் தகப்பனுடைய அன்பை நம்மளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார், ஆனா சூழ்நிலைக்கு தக்கதாக எனக்கு தகப்பனாய், தாயாய், துணையாய், நண்பனாய், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறவராய் இருந்து எங்களை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். சொந்தம் என்று சொல்ல நீங்க மட்டும்தான்ப்பா. உண்மையான அன்பு என்று சொல்லிக்கொள்ள உண்மை என்று யாரும் இல்லப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் சொந்தம் என்று சொந்தம் என்று உறவு முறைகளை வைத்து பல பேர் இருந்தாலும் என் மேல் உண்மையாய் அன்பு செலுத்த நீங்க மாத்திரம்தான். உம்மை விட ஏதும் கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே எல்லாம் சத்தமா சொல்லுவோமா?
என் பாசத்துல ஷாக் ஆயிருக்கீங்களா? உம் கிருபையினால் நான் என்ன ஷாக் ஆகி திகைக்க வந்திருக்கீங்களேப்பா உங்க பாசத்தை காட்டி. நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். இயேசுவே, தோளுக்கு மேலாக கரங்களை உயர்த்தி நீங்க தாமே எல்லாம் பா என்று சொல்ற